சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரசு பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணிப்போர் எண்ணிக்கை அதிகரிப்பு. போக்குவரத்து துறை அமைச்சர் தகவல். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அரசு பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணிப்பவர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட 2 மடங்காக அதிகரித்துள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் சனிக்கிழமை இரவு திடீர் ஆய்வு மேற்கொண்ட அவர் மேலும் கூறியதாவது, பொங்கல் பண்டிகை கொண்டாட பொதுமக்கள் சொந்த ஊருக்கு செல்ல வசதியாக கடந்த 5 நாட்களுக்கும் மேலாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தற்போது அவர்கள் சென்னை திரும்ப வசதியாக திருச்சியில் இருந்து சனிக்கிழமை 396 பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளன. மேலும் ஞாயிற்றுக்கிழமை 100 அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளும் கும்பகோணம் கோட்டம் மூலம் 360 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. இதை தவிர தமிழகத்தின் பிற பகுதிகளுக்கும் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்நிலையில் கடந்த ஆண்டு முன்பதிவு செய்து பொங்கல் விடுமுறைக்காக பயணம் செய்தவர்கள் மொத்தமே 3 லட்சம் பேர்தான். இந்த ஆண்டு ஒரு வழியில் முன்பதிவு செய்து சென்றவர்களின் எண்ணிக்கை 3.20 லட்சத்தை எட்டியுள்ளது. மீண்டும் திரும்புவோரின் எண்ணிக்கையையும் சேர்த்தால் 5 லட்சம் பயணிகளுக்கும் அதிகமாக இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கிறோம். மேலும் பயணிகளின் வருகைக்கு ஏற்ப தேவையான பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மக்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பயணம் செய்கின்றனர். இந்நிலையில் கடந்த ஆண்டு சென்னையிலிருந்து மற்ற பகுதிகளுக்கு 6,75,000 பேர் பயணம் செய்துள்ளனர். இந்த ஆண்டு 4 நாட்களில் மட்டும் 8,15,000 பேர் பயணம் செய்துள்ளனர். மேலும் ஆம்னி பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகளை விட அரசு பேருந்துகளை நம்பி மக்கள் அதிகம் வருகிறார்கள் என்பதை இந்த புள்ளி விவரம் காட்டுகிறது. மேலும் அதே போல முன்பதிவு செய்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப அனைத்து வசதிகளையும் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார் அமைச்சர் சிவசங்கர். ஆய்வின் போது அரசு போக்குவரத்து கழக திருச்சி மண்டலம் மற்றும் கும்பகோணம் கோட்ட அதிகாரிகளும் உடனிருந்தனர். இந்நிலையில் அரசு பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணிப்பவர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட 2 மடங்காக அதிகரித்துள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.